ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்மா கிச்சனில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வஞ்சர மீன். அதை நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தலை வால் பகுதியெலாம் தனியாக இருக்குது. இது துண்டு பகுதிகளாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம். இந்த குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு பிகினர்ஸுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சட்டி, மண் சட்டினாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு சட்டினாலும் வச்சுட்டு நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு பொரியும் போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்தா கசந்துரும், அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். வெந்தயம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும், இல்லை மீடியம் சைஸ் இருந்தால் 2 போடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் அந்த பச்சை மிளகாய் கீரி போடுறது. இது நல்லா வதங்கட்டும். இது கூட வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா உருவிட்டு கழுவி சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கலாம், பெருசாக இருந்தால் 1 போதும். இது நல்லா வதக்கிடணும். இது வதங்கும் போதே கொஞ்சம் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் போட்டு அரைச்சிக்கலான்னா கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் அது போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மசாலா தூள் சேர்த்துக்கலாம். என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இவ்வளோ சேர்த்தா போதும். இது சீரகம் நம்ம அரைச்சிடுறதுனால தூள் போடணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு இவ்வளோ மீனுக்கு ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் 2 தேங்காய் துண்டு இருந்தால் போதும். தேங்காய் பத்தை 2 எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல, அது ஒரு 8 போல் 8 9 போல் எடுத்து போட்டு ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா கரைச்சிட்டு அதையும் போட்டுக்கலாம், ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டுலாம். நல்லா கொதிக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். நல்லா ஊற்றிருக்கிறதுனால ரொம்பவே நல்ல வாசமாக இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் மீன் போடணும். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா தான் மீன் போடணும். அப்படியே போட்டுட்டான்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இந்த வாசனைலாம் போயிடுச்சு. மீன் சீக்கிரம் வந்துடும். அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டே நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ நல்லா கொதித்து வந்தவுடனே இது பாருங்கள், எடுத்து வச்சுருக்க மீன்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மீன் சீக்கிரமாகவே வந்துடுறதுனால நம்ம போட்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா லேசாக 2-3 தடவை கிண்டி விடலாம். ரொம்ப போட்டு கிண்டுன்னு கரண்டியில் கிட்டக்கூடாது. ஒரு துணியை பிடிச்சிட்டு 2 பக்கமும் அப்படி அசைச்சி விட்டாவே போதும். நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும். மண் சட்டியில் வச்சா இன்னும் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த சட்டியில் தான் வச்சுருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா காயும் போதே மீன் நல்லா கமகமான்னு வாசம் வருது. பார்த்திங்களா? இப்போ நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறமா அப்படி ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பக்கம் நம்ம மீன் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சதையும் சைட்லேயே வறுத்துடலாம். இப்போ நல்லா அழகாக அதுவும் வறுபடுது. நல்லா இது பெருசாக ஒன்றும் மசாலா ரொம்ப போடலை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தான் இதை வறுக்கிறோம். ஒரு பக்கம் வறுவலும் ரெடியாச்சு, ஒரு பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக இந்த மல்லித்தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். ரொம்பவும் சிம்பிளான மெத்தடு தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும்
ஏஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.